TNPSC after question number 39. Find the compound interest on rupees 1000. இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது CI ஈக்குவல் டு எவ்வளோ ஆன் ருபீஸ் 1000, அதாவது பிரின்சிபல் வந்து 1000 அட் த ரேட் ஆஃப் 10% per annum. ஸோ ஆர் வந்து 10% per annum ஃபார் 18 months. ஸோ டைம் வந்து 18 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக அது என்னோட வேல்யூ கிடையாது, இது வந்து டைம். ஸோ நான் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். வென் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, ஸோ ஹாஃப் இயர்லியாக இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அமௌண்ட் ஃபார்முலா வந்து பி இன்டூ 1 + r/100 ஹோல் பவர் n. ஓகேங்களா? இப்போ இதோட பிரின்சிபல் வந்து 1000. இப்போ 1 + ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10% per annumனு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஹாஃப் இயர்லி கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம இதில் பாதி எடுத்துக்கணும். ஸோ பாதி அப்படின்னா அது வந்து 5. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து இங்கே 5/100 வரும். ஓகேங்களா? தென் ஹோல் பவர் n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க, 18 months கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு 18 months இருக்கு. அதாவது இது ஒரு 6 month, இது ஒரு 6 month, இது ஒரு 6 month. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டேர்ம் இருக்கு. அதாவது ஹாஃப் இயர்லி தான் ஹாஃப் இயர்லி, இது மாதிரி 3 ஹாஃப் இயர்லி இருக்கு. அப்போ n வந்து 3 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து அமௌண்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அமௌண்ட் வந்து எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து 1000. ஓகேங்களா? இதை நான் டிவைட் பண்ணால் 1.005 வரும். சாரி 1.05 வரும். ஹோல் பவர் 3. இப்போ இதோட வேல்யூ வந்து 1000 இன்டூ, ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.157625 வரும். ஸோ இன்ட்டு 1000 போடுறதுனால டெசிமல் வந்து இங்கேருந்து 3 பிளேஸ் இங்கே தள்ளி வந்துடும். ஸோ இதோட டோட்டல் வேல்யூ 1157.625. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது அமௌண்ட். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் பண்ணணும். ஸோ 1157.625 மைனஸ் பிரின்சிபல் வந்து 1000. இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 157.625 வரும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.